இசைஞானி இளையராஜா என்பவர் தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, ஒரு தமிழ் மொழிக்கான ஒரு அடையாளமாக தான் நான் பார்ப்பேன். ஒரு இசைக்கு அவர் ஒருத்தர் தான் பிதாமகனா இருந்தவர். அவர் போட்ட ஒரு பாடல்கள் எவ்வளவோ வெற்றி பெற்றிருக்கு. அந்த அந்த அவர் ஈடு இணையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் ஒதுங்கின பிறகு தான் நல்ல பாடல்களே வராம போயிட்டோங்கிற கேள்விகள்லாம் எனக்கு வந்துச்சு. எல்லாம் இப்போ வர்றதெல்லாம் பாட்டா குப்பைக்குள்ள தள்ளியாந்து போட்டு ஒரே ட்ரம்மு சத்தத்தை தவிர வேறு என்ன கேட்குது? டமா டுமில் டம் டும்மு கேட்குது. ஒரு நல்ல ஒரு மெலடிஸ் ஒன்று கூட வரல. ஆனால் அவர் ஒரே ஒரு பாட்டு போகிறார் விடுதலை படத்தில், அந்த பாட்டு நின்று பேசுது. நிறைய திறமை உள்ளவங்கள்ட்ட நிறைய ஈகோ இருக்கும். அப்போ இளையராஜா அவர்கள் வந்து முதல்ல அவருக்கு ஃபைட் ஆனது வந்து எஸ்பிபியோட தான் ஃபைட் ஆச்சு. எப்போனா லண்டனில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்தப்போ இவரோட பாட்டு எடுத்து பாடுறாங்கன்னா, அந்த கச்சேரிக்கு இத்தனை கோடி ரூபா அவங்க வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்கள் பாட்டு தான் நாங்கள் பாடப்படுது, உங்களோட இசை தான் நாங்கள் பாடப்படுது, அப்போ வந்து அது நம்ம காப்பிரைட்டு கேட்கணும் தானே அப்படின்றது தான் முதல்ல ஆரம்பிச்சது. பட் காப்பிரைட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 செகண்டுக்கு மேலே இன்னொரு வீடியோ வச்சிங்கன்னா அந்த வீடியோ காலி ஆகிடும். ரொம்ப சீரியஸாக போயிட்டு காப்பிரைட் ஆக்ட் உங்கள் வீடியோ உங்களது, என்னோடய வீடியோ என்னோடதுங்கிற மாதிரி ஆகி போச்சு இப்போ.